ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் சாதமும் தயிர் சாதமும் பார்க்கலாமா? இது வந்து கார்த்திகை மாதம் நம்ம ஐயப்பன் கோயில் பூஜைக்காக இந்த பிரசாதம் ரெடி பண்ணியிருக்கேன். இது வீட்டில் ஐயப்ப பூஜைக்காக இந்த தேங்காய் சாதமும் தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் இது வந்து ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உடச்சிருக்கேன். இது வந்து பருப்பு நல்ல திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக நான் கீரி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சாதம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மற்ற பொருட்களையும் பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு மூணுமே வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு காரம் வேணுங்கிறதுனால நான் இவ்வளவு வந்து கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. உங்களுக்கு காரம் வேண்டான்னா நீங்கள் லெஸ் பண்ணுறதா இருந்தால் மிளகு வேணால் லெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் கண்டிப்பாக வேணும். இப்போ இதில் வந்து கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் கீரி வச்சுருந்தோம் இல்லையா, நான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை வந்து நான் விப்பில் போட்டு அது 1-2 நான் திருகிறாப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். சாதமும் வேகுது. நான் சாதத்துக்கு அரிசிக்கு விட அளவு வந்து தண்ணி அளவு அதிகமாக வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இது வேகட்டும். இப்போ அதை வடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து நான் திருகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வடித்த சாதத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடாயில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருக்கிற கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொதுவாகவே இந்த தேங்காய் சாதம், தயிர் சாதம்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். பூஜைக்கு அது நம்ம அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் வந்து ரொம்ப செவக்க வறுக்கணும்லாம் இல்லை. அந்த தேங்காயில் ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது அளவுக்கு நம்ம வறுத்து விட்டால் போதும். ரொம்ப செவந்தாலும் நம்ம தேங்காய் சாதம் வந்து ஒரு மாதிரி கலர் மாறின மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்பையும் வறுக்காமல் இருந்தாலும் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இதில் இப்போ நான் கருவேப்பிலையும் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நமக்கு வந்து தேங்காய் வந்து நல்ல கரெக்டான ஸ்டேஜில் ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்பையும் செவக்கலை, ரொம்பையும் வெள்ளையாகவும் இல்லை. இது சரியான பதம். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம சாதத்தில் வந்து இதை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து தயிர் சாதம் பண்ணுறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் சாதமாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின தயிர் தான். அதனால் நான் வந்து புளிப்பு இல்லாத தயிர்னால அதிகமாக சேர்த்துருக்கேன். அந்த சாதத்துக்கு தேவையான அளவு பொடி உப்பு கலந்துக்கோங்க. போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு வேணும். நான் வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இந்த 3 தான். இதை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம இந்த கோயில் பிரசாதம் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து கடுகு சேர்த்துடலாம். இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வந்து அதிகமாக எண்ணெயில் வதக்கணும்னு வேண்டாம். இதையெல்லாம் போடவுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஐயப்பா பூஜைக்கு வந்து தேங்காய் சாதமும் தயிர் சாதமும். நேற்று வந்து நான் புளியோதரையும்
தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நான் புளியோதரை வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். சத்யநாராயண பூஜை பிரசாதம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.